வணக்கம். இன்னைக்கு மறுபடியும் சனாசினியில வந்து சந்திக்கிறீங்க பாட்காஸ்ட்ல. நான் சிவராஜ், சந்திரன், சிவமுருகன், பாண்டியன். இன்னைக்கு வந்து ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நம்ம பேச போறோம். ஒன்று வந்து தற்கொலை, நம்ம சமுதாயத்தில் தற்கொலை கேசஸ் வந்து அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு, அதை பற்றியும். மற்றும் டாக்டர், நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் அபவுட் டிஸ்கிரிமினேஷன் அமங் இன் இந்தியன்ஸ். ஸோ வழக்கம் போல் அந்த சனாசினி பாட்காஸ்ட்டை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் இந்த பாட்காஸ்ட் மீண்டும் 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 முன்னேறி போய் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு நாங்களும் தயார் பண்ணிட்டு வருவோம். அப்புறம் டாக்டர், எப்படி இருந்துச்சு? ரொம்ப பிஸியான ஒரு ஸ்கெட்யூலில் வந்திருக்கீங்க, நன்றி. பட் இப்போ ஷோஸ் அவர் கமிட்மெண்ட்லாம் இந்த ப்ரோக்ராம் நல்லா செய்யணும், நம்ம ஆடியன்ஸுக்கு போய் இந்த விஷயங்கள்லாம் போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. போன வாட்டி நம்ம பேசின விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீட்பேக் இருக்குது. சில இந்த ஃபீட்பேக்லாம் இந்த டாபிக் எப்படி நம்ம சூஸ் பண்ணுறோன்னா அவங்க கொடுக்கறது தான். டாக்டர் போன வாட்டி பேசின மாதிரி அவங்க கொடுக்க சூசைடை பற்றி ஒருத்தவங்க போய் கேட்டிருந்தாங்க, சூசைட் அண்ட் ஆல்சோ மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசுங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து நம்மளுக்குள்ள நிறைய டிஸ்கிரிமினேஷன் நடக்குது, இதை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னாங்க. ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் பிக் பண்ணி நம்ம வந்து இந்த சனாசினி பாட்காஸ்ட்க்கு நம்ம கொண்டு வரோம். ஸோ டாக்டர், இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து வில் ஸ்டார்ட் வித் சூசைட் கேஸ். ஜெனரலி மலேசியாவில் நடக்கிறது, பட் இந்தியன்ஸ் எவ்வளோ பாதிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அதை பற்றி பேசலாம். லேட்லி பார்த்தீங்கன்னா டாக்டர், நிறையா தற்கொலை முயற்சி, தற்கொலை கேசஸ்ஸு கேள்விப்படுறோம் திடீர்னு. ஏன்னா இப்போ ரீசன்ட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப என்னது பிரபலமாக நடந்தது. ஐ மீன் ஷாக்கிங் வந்து ஒரு டிக்டாக் லேடி, அவங்க வந்து டிக்டாக் செஞ்சுருக்காங்க. நிறைய பேர் அவங்க வந்து சைபர் புலி பண்ணி அவங்க போய் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை. அப்புறம் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தற்கொலை பண்ணிக்கிறாங்க மேலேருந்து குதிச்சு. இப்போ யூஎஸ்எம்ல கூட ஒரு கேஸ் நடந்திருக்கு டாக்டர். ஐ திங்க் உங்கள் மாணவர் அவரு. ஆமாம். ஸோ உங்களுக்கு தெரியும் அவங்களோட என்ன கடந்து வராங்க ப்ரெஷர். ஏன்னா அது வந்து நான் ஒரு சின்ன ஆய்வு பண்ணி பார்த்தேன் இந்த டாபிக்னால. இந்த காரணத்தினால தான் அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஃபியூ ஃபேக்டர்ஸ் அவங்கள பாதிச்சு அப்படியே மனநல பாதிச்சு அவங்க வந்து இந்த முடிவு எடுக்கிற அளவுக்கு தைரியம் வந்துடுது அவங்களுக்கு. அப்புறம் அந்த தைரியம் வந்துட தற்கொலை அட்டெம்ப்ட் பண்ணும்போது அந்த தைரியம் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, ஆனால் அந்த நேரத்தில் நடந்துறதுனால இது தப்பிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து உணர்ந்துடுறாங்க தப்புன்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? ஏன் வாய் இந்த சூசைட் அட்டெம்ப்ட், இந்த தாட் வந்து நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தீங்கன்னா டாக்டர், ஃப்ரம் 2020 to 2022 81% இன்க்ரீஸ் ஆகிருக்கு சூசைட் கேஸு. அதில் வந்து 10% இன்க்ரீஸ்ட் இளைஞர்கள் மத்தியில் அந்த சிந்தனை தற்கொலை பண்ணிக்குவோம். சொல்யூஷன் நம்ம ப்ராப்ளம்க்கு வந்து த பெஸ்ட் சொல்யூஷன் தற்கொலை பண்ணிக்குவோம் அப்படின்னு 10% இல்லை பார்த்தீங்கன்னா 1 out of 8 the attempt thoughts இருக்கு. Another one 1 out of 10 they want to commit suicide. Various factors இருக்கு. Starts from family, friends, pressure because of education, peer group, bullying, and also the trend started after pandemic. And the pandemic, the teenager group, I think it's a different kind of teenager. Maybe didn't have what they call involvement, interaction outside. நீங்க பார்த்தீங்கன்னா sociology is saying that if you don't have friends, if you don't communicate, if you don't have collaboration with the environment, you tend to attempt suicide higher than those who are close to friends. They have somebody, and social system is strong. நம்ம கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா they want to attempt to suicide, or they want the thoughts are there. Maybe family could be one of the main reason. Family. Second, பாத்தீங்கன்னா immediate factor, peer group, pressure from the peer group, காதலா இருக்கலாம். And also at the end the pressure from different groups, maybe because of money, and maybe they compare with the others. A lot of factors influence the attempt or thoughts towards suicide. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன், நான் பார்த்ததுல வந்து இப்ப படிக்கிறதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இது வந்து ஜெனரலா
இந்த பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, இந்த பெண்மணி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு வந்து நிறைய கேள்விப்பட்டது. என் வாழ்க்கையில அனுபவத்துல வந்து காதல் தோல்வினால இந்த ரிலேஷன்ஷிப்னால தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். அது வந்து சிறு வயசு மட்டும் இல்லை, பெரியவங்களும். ஆனால் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வில் என்ன சொல்லுதுன்னா 30% அவங்க சாகும்போது 30% ஆஃப் them before they commit suicide they will leave a note. It shows that it is preventable. Yeah. அந்த அவங்களோட மனக்கசத்தை எழுதிட்டு அவங்க தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு இப்போ நீங்க சொன்னீங்கன்னா ஒரு பியர் இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு சப்போர்ட், பேரண்ட்ஸ் நல்ல சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஐ திங்க் அந்த மூமெண்ட் அவங்க வந்து ப்ரிவென்ட் பண்ண வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனால் சில இதில் பார்த்தீங்கன்னா அங்கே தானே ஆரம்பிக்குது அந்த பேரண்டிங் which failed, not all. Generally, those who attempted or have the thoughts, பார்த்தீங்கன்னா even the cases யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா it started from the parents. Maybe it's a broken family. Maybe within the family they don't have a supporting system. யாருக்கும் பேச முடியல அவங்க பிரச்சனையை, அவங்க கல்வியோட பிரச்சனையோ, வீட்டில் இருக்க பிரச்சனை வந்து அவங்க நண்பர்களோட வந்து பேச முடியல, சொல்ல முடியல. வாய்ப்பு தேடி இருக்கலாம். அவங்க அந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம் இருக்கு, வெளியே கவுன்சிலிங் இருக்கு, we have psychologists, we have social workers who can communicate. But at the end, information maybe didn't reach them. At the end, they left a note saying that this is the reason. And also, some are so arrogant within the supporting system who feels that, hey, that's your problem, not my problem. Right. So, அது உன் பிரச்சனை, இது ஏன் பிரச்சனை இல்லையே, நீ அவன் என்ன இழுக்கிற, அப்புறம் வந்து அழுவாங்க. ஆமா, அதான் நடக்குது. நல்ல ஒரு இருக்கு, நான் பார்த்துருக்கேன். உயிரா இருக்கிற வரைக்கும் யாரையும் நல்லதே பேச மாட்டாங்க, இறந்துட்ட பிறகு நல்ல மனசுங்க அவன் இறந்துட்டாருன்னு. ஸோ அந்த மைண்ட் செட்டை வந்து மாற்றணும். பிகாஸ் ஐ பிலீவ் இப்போ 10 பேர் நம்மளுக்கு தெரிஞ்சு வந்தாங்கன்னா அதுல ஒரு ஆள் 2 ஆளாச்சும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஒரு பிரச்சனை போய் அவங்கள்ட்ட பேசணுமா, அவங்க நம்மளுக்கு பேச்சு அந்த ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா ஐ திங்க் ஒரு அளவு நம்மளுக்கு வந்து மைண்ட் பேசினாலே பாதி பாரம் குறைஞ்சிரும். ஸோ அந்த தற்கொலை முயற்சி, அந்த சிந்தனை, அந்த தாட் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த தாட்டை வந்து அவங்க வந்து எலிமினேட் பண்ணிடலாம்னு நான் நினைக்கிறேன். சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே 2016 வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிகஸ்ட் ரீசன் வாய் பிகஸ்ட் ரீசன் மக்கள் சாவுறது, ஆள் சாவுறது வந்து செகண்ட் பெரிய இது வந்து தற்கொலை தான் சாவுறா. மொதல் சீக்கு, 2வது தற்கொலை. இப்போ வந்து 4வது இடத்துல இருக்கு. ஸ்லோவாக கொஞ்சம் குறைஞ்சிச்சு. பிகாஸ் மேபி அந்த மெடிக்கேஷன், அந்த அவேர்னஸ் அபவுட் மென்டல் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆல்சோ ஐ திங்க் த சப்போர்ட் சிஸ்டம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கு அது இதை. பட் ஆல்சோ இன்டர்நெட் இன்ஃப்ளூயன்ஸ். சில பேர் பார்க்குறாங்க மூவியில் இந்த மாதிரி நடக்குது, ஏன் நம்ம செய்யக்கூடாது, இது ஒரு நம்ம ஹீரோயிக்காக பார்க்குறாங்க. இது செஞ்சால் மக்கள் வந்து அவங்கள வந்து அப்போதான் அவங்கள வந்து ஒரு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பியூர் குரூப்பே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, நீ போய் தற்கொலை பண்ணிக்கோ, இந்த பிரச்சனை வந்து இதோட. ஆனால் அவங்க யோசிக்க மாட்டுறாங்க the effect towards the parents, the siblings, the environment, the other peer group எல்லாமே வந்து the multi-dimensional factors சொல்கிறாங்களே, which could influence towards committing suicide. சில பார்த்தீங்கன்னா மேலே இருப்பாங்க குதிக்கிறதுக்கு. ஸோ அந்த வாய்ப்பில் வந்து you can still save them. பட் ஸ்பிளிட் மைண்டில் விதின் அந்த ஒன், அதான் சொல்கிறேன், அந்த மைண்ட் கொஞ்ச நேரத்தில் பாஞ்சிடுவாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. அது வந்து பொழைச்சிட்டாலும் முந்தி வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் கேஸ். ஆமாம். ஆனால் இப்போ இல்லை, இப்போ வந்து டீக்ரிமினலைஸ் ஆக்கிட்டாங்க. அந்த பீனல் கோட்டை அமெண்ட் பண்ணி இப்போ வந்து உங்களுக்கு ஜெயிலெலாம் இல்லை. நீங்கள் தற்கொலை பண்ணிக்கு போயிட்டீங்கன்னா கூட உங்களை வந்து நீங்கள் வந்து அதை கொண்டு வந்துட்டாங்கன்னா திருப்பி தற்கொலை பண்ணி சேவ் பண்ணி கொண்டு வந்தாலும் இப்போ வந்து உங்களுக்கு கிரிமினல் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. they will send you for rehab, லைக் கன்சல்டேஷன், கவுன்சிலிங் அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ அதுக்குன்னு திகிரிமா தற்கொலை பண்ணிக்கிற முயற்சிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா எஸ்பெஷலி சிறு வயசு பிள்ளைங்க நான் பார்க்குறேன் நிறைய பிள்ளைங்க இந்த பூலினால ஸ்கூலில் பூலி நடக்குது. சர்வே கூட சொல்லுது, அடாலசன்ட் ஹெல்த் சர்வே 2022 சொல்லிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 18.5 18.5% வந்து தற்கொலை பண்ணிக்கிறது இந்த சிந்தனை வர்றதே பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான். ஆமாம், ஸ்கூலில் Form 1 பிள்ளைங்களுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூலினால வர்றது, அப்புறம் வந்து பேரண்ட் சப்போர்ட்டில் ப்ரெஷர், அப்புறம் அதுங்களுக்கு டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷனால அதுங்க என்ன செய்யுதுங்கன்னா ஃபீமேலுக்கு டிப்ரெஷன் வந்து 36.7%, 36.70% டிப்ரெஷன் ஃபீமேலுக்கு மட்டும், பிள்ளைங்களுக்கு. மிஞ்சி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ்னு வேர்ட் நமக்கு தெரியாது, தெரியாது அட்டி விழுவோம்.
ஆனா இப்போ environment changed, so maybe the parenting also have to change accordingly. சில இதுல பாத்தீங்கன்னா கடனால இருக்கலாம், சில இதுல பாத்தீங்கன்னா ரீசனால also access towards the things that could influence towards community society இருக்கு பாருங்க. The accessibility இப்போ வாய்ப்பு ரொம்ப இருக்கு. As I said earlier, social media plays a role also. இப்படி அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது, it goes back to the family, I think. இல்ல நீங்க சொன்னீங்க அந்த படத்தை பத்தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதை போயிட்டு சர்க்கிள் பண்ணி ஏன் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன்னா, ஏன்னா அவங்க படத்துல பாக்குறாங்க அவங்க தற்கொலை பண்ணிட்ட பிறகு அந்த அவர் இல்லாட்டியும் அதோட இம்பாக்டை பாக்குறாங்க. தற்கொலை பண்ண பிறகு இதெல்லாம் நடக்குது, அவங்க ஃபேமிலி கஷ்டப்படுறாங்க, அவரை பாதிக்க அந்த அவங்கள இந்த சூழ்நிலை கொண்டு வந்தது ரொம்ப ஒரு கொடூரமான நிலைமையில போய் அவர் ரொம்ப கவலைப்படுறாரு, கஷ்டப்படுறாரு. அந்த மாதிரி சூழ்நிலை இவங்க அந்த மாதிரி பழி வாங்குறதுனால அவங்க நினைச்சிட்டாங்க நம்ம தற்கொலை பண்ணிக்கிட்டோமா இது பண்ணு. ஆனா மறந்துட்டாங்க. மிஞ்சி பிஞ்சி பண்ணா போல ஒரு மாசம் தான் ஞாபகம் வச்சிருப்பாங்க, அம்மா அப்பா தான் கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. இப்போ மித்தவங்க உங்க என்வாயர்மெண்ட் உங்களை நல்லதாவே பேசாது. தற்கொலை பண்ணிக்கிட்டீங்களா, அவன் பாரு தற்கொலை பண்ணிட்டு போயிட்டான். அவங்களுக்கு இல்லாத நீங்க ஒரு தற்கொலை பண்ணிக்கிற காரணம் ஒன்றா இருக்கலாம், ஒரு உண்மையில ஜெனுவினான காரணம் இருக்கும். யோர் டிப்ரெஸ் உங்களுக்கு மேமாங் படிப்புனால மேபி உங்களுக்கு நல்ல விஷயத்தை யூ கேன் டேக் இட். பட் அந்த நீங்க இறந்துட்ட பிறகு அந்த சுத்து வட்டாரம் கட்டுற கதை இது ஆக்சுவலி தாண்டி உங்க பேர் மட்டும் இல்லை குடும்ப பேரே கெடுத்துருவாங்க. அதை நம்ம இந்த பின் விளைவுகளை சிந்திக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவெடுக்காத போது இது யோசிக்கணும் அவங்க. ஸோ நிறைய ஹெல்ப் லைன் இருக்கு டாக்டர், நம்ம பாட்காஸ்ட்ல போடுவோம். எந்தெந்த அப்படி உங்களுக்கு உண்மையில டிப்ரெஸ் யூ ஃபீல் லைக் இந்த மாதிரி ஒரு சிந்தனை உங்களுக்கு தோணுச்சுனாலே நீங்க யார்கிட்டச்சும் உட்காந்து பேசணும். நீங்க இட் கேன் பி யோர் டீச்சர், பிரதர், சிஸ்டர், பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் ஸ்ட்ரேஞ்சர் ஃபார் தட் மேட்டர். யூ ஹேவ் டு சீட் அண்ட் டாக் டு தேம். அப்படி உங்களுக்கு வேற ஆளுமே கிடைக்கலாம், தயவு செய்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்களாச்சும் உங்கள்கிட்ட பேசுறோம். we will try to அந்த மோமெண்ட் நம்ம அந்த தாட்டை விளையாக்கிட்டோமா அவங்களுக்கு தப்பிச்சிடுவாங்க. இன்னொன்று ஆனால் பியாண்ட் தட் சைபர் புல்லிங் ரொம்ப பயங்கரமாக. டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி அவங்க சொந்த முயற்சியில் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, முயற்சி பண்ணி அவங்க இந்த கரண்ட் ட்ரெண்ட் யூடியூபர் ஆகணும், இன்ஃப்ளூயன்சர் ஆகணும், அவங்க அதில் சம்பாதிக்கணும், மோனிடைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி செய்கிறாங்க அது அவங்க சில பேர் ரொம்ப கொஞ்சம் அவங்களோட அப்ரோச் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், சில பேர் ஒரு அளவு செய்வாங்க. அதை ஒரு குரூப்பை போய் அவங்கள அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அசிங்கமாக பேசிக்கிட்டு ஒரு பெண்மணி கூட இல்லாமல் பார்க்காம ரொம்ப அசிங்கமாக பேசிக்கிட்டு பண்ண அவங்கள ஸ்ட்ரெஸ் சம்டைம்ஸ் ஆகுன்னு அவங்க உண்டி பார்க்கல. டிக்டாக் நாட்டில் இருக்கிற எல்லா தமிழங்களும் பார்க்குறாங்க, இந்தியாவில் பார்க்குறாங்க, மலேசியன் பார்க்குறாங்க, இன்க்ளூடிங் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ அவங்க ஏற்றுக்க முடியாதனால இப்போ பார்த்தீங்கன்னா சசிகலான்னு ஒருத்தவங்க, அவங்க 42 வயசு 43 வயசு, போன வருஷம் 2022 தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஐ திங்க் அதுக்கு முந்தி 2020 ஒரு கேஸ் இருக்கு, சைபர் புல்லிங்னால தான் அவங்களும் 20 வயசு புக்கித்தங்கால திவ்யா நாயகின்னு சொல்லி தூக்கு மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிற காரணம் சைபர் புல்லிங்னால. சைபர் புல்லிங் ஒரு பெரிய விஷயம் டாக்டர். ஏன்னா சைபர் புல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 out of 5 புலி அந்த வயசுல உள்ளவங்க பார்த்தீங்கன்னா, அந்த 10 வயசுலேருந்து 19 வயசுல உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அவங்க டெஃபினெட்லி ஒரு ஆளாச்சும் புலி பண்ணியிருப்பாங்க, புலி அந்த விக்டமாக இருந்திருப்பாங்க. ஸோ அதில் 22% ஆஃப்கோர்ஸ் மேல், பிகாஸ் அந்த ஃபிசிக்கல் அபியூஸ் அந்த மாதிரி புலி அதெல்லாம். பட் பெண்கள் தான் ரொம்ப மோசம், ஏன்னா செக்ஷுவல் அபியூஸ், வேர்பல் அபியூஸ் அது பாதிப்பு கூட லாங் டேர்மாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு டாக்டர். நீங்க இது என்ன செய்யணும்னு பாக்குறீங்க? What do you think? What is a good solution? What is your advice for the people? I mean, பார்க்குற audience, definitely, especially சிறு வயசு பிள்ளைங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா the age group of 13 to 17 தான் statistics shows the main group affected. So maybe supporting system must be strengthened. As I said earlier, வீட்டில் தான் it starts from the family, then find peer group. Maybe at school, counselors should play a more important role, advise continuously, not seasonally. And also in the universities, we may have psychologists, you may have social workers who can talk to you. நீங்க பார்த்தீங்கன்னா the center I lead in USM, Nerve Center, also we get a lot of cases. So we refer them to counselors first, cannot social worker, cannot psychologists. These are the 3 main players to talk to them. At the end, you need someone to talk to. Exactly. If you can't find someone at home, then maybe a close friend. அங்கே முடியலன்னா maybe ஸ்கூல்ல
வாத்தியார் இந்த அரசியல்லாம் இருக்காங்களே அவங்களும் should play a more important role when you realize mental health, stress, பெரிய ப்ரொஃபஷனலா இருக்கணும் அவசியம் இல்ல கவுன்சிலர் டாக்டர். you just need someone who can be a good someone to listener. listen to your problem. Yeah, true. If you listen, அவங்க ப்ராப்ளம் அந்த ஈஸ் ஆயிரும், அவங்க burden. ஓகே சொல்லிட்டோம் பேசிட்டோம், தென் அவங்க கொடுக்குற அட்வைஸ், அப்புறம் வேற சிந்தனை, அந்த தாட் மாறிடும். அந்த 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 தாட் வர்றது தான் இம்பார்ட்டன்ட் நம்ம. ஸோ சூசைட் வந்து ரொம்ப ஒரு சீரியஸான இது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் இன்னும் ப்ரெஷர், இப்போ முன்னெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் பேர் வச்சிருக்க மாட்டாங்க. எங்கள் காலகட்ட டைம்லாம் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் என்னமே தெரியாது நம்மளுக்கு. அதெல்லாம் எங்களுக்கு அந்த அர்த்தமே தெரியாது. நம்ம வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அப்படியே மறந்துடுவோம். இல்லை இதை போய் வீட்டில் சொன்னீங்கன்னா வீட்டில் வந்து எக்ஸ்ட்ரா 2 அடி விடுவோம். அந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்லாம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு அர்த்தமே தெரியாது. நாங்கள் அதில் அதை வந்து நாங்கள் இப்போ அஃப்கோர்ஸ் இந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் அதுக்கு வந்து ஒரு ஆய்வு பண்ணி இது சீக்கு, இது வந்து ஆக்சுவலி இது யூனிட் மெடிக்கேஷன் ஃபார் திஸ், இது கியூர் இல்லை, அப்படி அந்த மாதிரிலாம் கொண்டு போகிறனால தான் நிறைய பிள்ளைங்க அதை படிக்குது. ஓகே, அது டிப்ரெஷன் இருக்குது, கவலை இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது, பிரச்சனை இருக்குது. பட் அது வந்து தற்கொலை வந்து ஒரு முடிவு இல்லை. ஏன்னா அவங்க வாழ்க்கை வந்து இது வரைக்கும் இல்லை, எவ்வளோ இருக்குது சாதிக்கிறதுக்கு. அந்த ஒரு கட்டத்தை சவால்களை சமாளித்து வந்துட்டிங்கன்னா ஐ பிலீவ் நீங்கள் உங்கள் லைஃப் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் நிறைய நல்ல ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்க, பேரண்ட்ஸ்கிட்ட பேசுங்க. அதுவும் அதே சமயத்தில் தாய் தப்புனுங்க டாக்டர். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் தேம். உங்கள் பிள்ளைங்க வந்து உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனையை சொல்றதுன்னு சொன்னீங்கன்னா காது கொடுத்து கேட்க வேண்டும். ஏன்னா ஸ்கூலில் வந்து பூலி பண்ணுவானுங்க பையனுங்க, அந்த பிள்ளைக்கு யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியாது, தப்பான வார்த்தைகளை பார்த்து அது வந்து தாய் தப்புட்ட பேசும்போது நீங்கள் வேலையை பிஸியாக இருப்பீங்க, வி அண்டர்ஸ்டுட், உங்களுக்கு இப்போ உள்ள சூழ்நிலை வேலை செய்யணும், நிறையா உங்களுக்கு பொறுப்புகள் இருக்கும், கமிட்மெண்ட். பட் காது கொடுத்து அந்த பிள்ளைய கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தயவு செஞ்சு கேளுங்க, என்ன பிரச்சனை, எப்படி அதுக்கு ப்ராப்ளம் தீர்வு காரணம் உடனே டீச்சரை போய் பாருங்க. இல்லை ஒரு ஆள் தெரிஞ்சவங்கள்ட்ட, ஒரு விவரம் தெரிஞ்சவங்கள்ட்ட கொண்டு போய் அந்த பிள்ளையை கொண்டு போய் அந்த மாணவியை கொண்டு போய் உட்கார வச்சு பேசுனீங்கன்னா தீர்வு காணும். அந்த பிள்ளைக்கு இந்த சிந்தனை தற்கொலை, அம்மா அப்பாவே நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, நம்ம வேறு வழியில் இந்த உலகத்துல இருந்து புரிஞ்சனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், அந்த சிந்தனையை வந்து நீங்க வந்து ஆரம்பிச்சு வைக்க கூடாதுன்னு சொல்றேன். இல்லை ஒரு ஃபேமிலி டைம் இருக்கணும்னு நினைக்கிறேன். மேபி தி ஷுட் ஸ்பெண்ட் மோர் டைம். இப்போ இருக்க சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நம்ம காலத்துலையும் டிஃப்ரெண்ட். அப்போ வந்து நம்ம அம்மா அட்லீஸ்ட் நம்ம கூட இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா we have seen everyone is starting to work outside, but at the end that is important as well. இங்கே வந்து how you spend time with your kids, your children, listen to them or find a hobby for them. So that நம்ம காலத்தில் பார்த்தீங்கன்னா we have sports, பேட்மிண்டன் விளாடுவோம், ஃபுட்பால் விளாடுவோம், என்ன இருந்தாலும் போயிட்டு ஃபீல்டில் போயிட்டு அந்த குரூப் இருக்கு, நம்மளுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஹேங்கிங் குரூப், அந்த பியர் குரூப் இருக்கு. இப்போ காலத்தில் வந்து வீட்லேயே இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் தேம். So how do you educate them? Go and have a good hobby so that you spend time. I think the online content also plays a role. Definitely, yeah. The social media. தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சில பார்க்குற சில யூடியூப் வந்து just for that. அந்த என்னது அந்த வியூக்காக ரீச் அவுட்காக அதை எடுத்தது குதிக்கிறது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களே லைஃப் வாசறாங்க, நிப்பு செய் பரவாயில்ல. ஸோ அது ஒரு 10 வாட்டி பார்த்தோன்னே அவங்களுக்கு அந்த சிந்தனை வந்துடுது செய்யுமா அப்படின்னு. நான் ஜப்பான்ல படிக்கும்போது commit suicide is a culture marriage. For them it's a pride. If you fail to enter the particular university, the guy will go and commit suicide. What do you call that? Kamikaze. They have different ways. Different ways they went and go and commit suicide because for them it's pride. நம்ம இது கலாச்சாரத்தில் இல்லையே, அந்த மாதிரி கலாச்சாரத்தில் இல்லை, பட் கலாச்சாரம் ஆக்கிடுறாங்களே. அதான். பட் டாக்டர் அதுக்கு நம்ம வந்து என்ன சொன்னால், நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் வந்து 2வது இடத்துல இருக்கும், 19.8% இருக்கும் தற்கொலை பண்ணுறது நம்ம சொசைட்டியில். சைனீஸ் தான் கூட. அண்ட் சைனீஸோட முக்கால்வாசி ரீசன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எக்கனாமி ரீசன் தான், பொருளாதாரத்தினால தான் அவங்க வந்து நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப்னால ரொம்ப குறைவு அவங்க இது பண்ணுறது. பட் பொருளாதாரத்தினால இந்த இக்கட்டியான சூழ்நிலை, கேம்பிளிங்கில் போய் காசு விட்டுறது, அப்புறம் இந்த மாதிரி அவங்க வெல்த் போய் லாஸ் பண்ணோட தேவ் நோ சாய்ஸ், அப்போ தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்தியன்ஸ் வந்து பட் மலேஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன். பட் எண்ணிக்கை தற்கொலைக்கு குறை வந்து ரொம்ப குறை, 3.8% தான். Because they consider very much on religion and the values. Do we portray that in Hinduism to bring Hinduism within family, how to curb prohibit commit suicide through religion values? அதுவும் செய்யலாம். That could be another mechanism. Really இஸ்லாமில் ஏன் அது இது பண்ண மாட்டாங்கன்னா, அந்த
the thoughts of Islam. So religious வந்து you think I think plays a very important role. Values. பட் எல்லா மலாய்க்கரும் எடுத்தாலும் அவங்க சாமி கும்பிடுறாங்க மஸ்ஜித் போறாங்க சொல்ல முடியாது. இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கு, கிரிமினல் பண்ணக்கூடாதுன்னு. மேபி அவங்க பங்காஜரான் இஸ்லாம்லயே சொல்லும் தற்கொலை பண்றது வந்து இட்ஸ் என்னது ஒரு சீன், ஒரு பெரிய இதா இருக்கும். ஸோ மேபி அதான் காரணம் இருக்கும். நம்ம இதுலயும் இருக்கு, பட் நம்ம அதை எடுத்து சொல்றது இல்லை. நம்ம கோயில் உள்ளவங்களும் ரொம்ப பிஸியா இருக்காங்க, என்னதான் செய்யறாங்க நம்மளுக்கும் தெரியல. ஏன்னா நானும் பார்க்குறேன், கோயிலுக்கு காசு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அரசாங்கம் கொடுக்குது, நம்ம தெரிஞ்சவங்கலாம் பார்க்குறவங்களாம் கொடுத்து அரசியல் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. கோயில் வந்து இந்த ஒரு முக்கியமான ரோல் டாக்டர். இட்ஸ் ஹை டைம் ஃபார் தேம் rather than just collect money for a donation to build the structure and things like that. I think they should focus on community things like இந்த மாதிரி அவேர்னஸ் உருவாக்குறது, அந்த தேவாரம் சொல்லிக் கொடுக்கறது, திருக்குறள் சொல்லிக் கொடுக்கறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டியை சொல்லிக் கொடுத்தா தான் அங்கே இருக்க வட்டாரத்தில் உள்ளவங்களோட பிரச்சனையை நாளைக்கு ஒரு பிரச்சனை சொல்ல நம்பி போய் ஒருத்தவங்க போயிட்டு பார்க்கறது கூட ஒரு இது இருக்கும். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, மதத்தோட ரிலிஜனோட எதுவுமே என்ன சொல்லுவாங்க, பெரிய ப்ராப்ளம் சால்வர் வந்து ரிலிஜன் தான். ஏன்னா ரிலிஜன் வந்து உங்கள் மனசுலேயே நீங்கள் இது வச்சுருவீங்க, அந்த பங்காச்சாரம் வந்து நீங்கள் உள்ளுக்கு வச்சுருப்பீங்க. ஸோ ஒரு டைம் ஒரு தப்பு நடக்கும் போது, ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும்போது யூ அந்த ரிலிஜனை நம்பி நீங்கள் போய் கடவுளை நம்பி போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சம்படி இப்போ யாரும் கேட்காட்டியும் யூ ஃபீல் தட் சம்மான் இஸ் லிசனிங் டு யூ. உங்கள் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் பேர்டன் குறைஞ்ச மாதிரி ஆயிரும், தப்பான முடிவு போக மாட்டீங்க. பட் அதுதான் நம்ம கோயிலெலாம் வந்து அந்த ரூல் ஆகணும். நான் பார்க்குறேன் நாளுக்கு நாள் சொல்லி தான் ஆகணும் டாக்டர். ஏன்னா கோயிலுக்கு வந்து டொனேஷன் நிறையா வாங்குறாங்க, நிறைய பெரிய பெரிய கோயிலை வந்து இப்போ போட்டி போட்டுட்டு நான் 5 மில்லியன் கட்டுறேன்னா 10 மில்லியன் கோயில் கட்டுறாங்க. அப்புறம் நான் வந்து பெரிய கோயில் கட்டணும் அப்படின்னு பார்க்குறாங்க. நல்லது தான், கோயில் பெருசாக இருந்தால் இட் ஷோஸ் அவர் சிம்பிள் இண்டிவிஜுவல், நம்மளோட இந்த நாட்டில் வளர்ச்சியை பற்றி காமிக்குது, விச் இஸ் ஓகே. பட் த சேம் டைம் வாட் இஸ் இன்சைட் டெம்பிள், என்ன நடக்குது உள்ளுக்கு, என்ன செய்கிறோம்? வாரத்தில் ஒரு 10 பேர் போய் சாமி கும்பிட்டுட்டு அதில் வந்து ஆக்டிவிட்டியே இல்லைன்னா அது பெரிய கோயில் கட்டி பிரயோஜனமே இல்லையே. நீங்கள் கும்பாபிஷேகம் செய்யும் போது திருப்பி இன்னொரு செலவு பண்ணணும். ஆனால் அதே இடத்துல அந்த கோயிலில் வந்து ஒரு 1000 பேரோ ஒரு 300 பேரோ ஒரு வாரத்துக்கு ஒரு 500 பேர் வந்து சாமி கும்பிட்டு தேவாரம் கற்றுக்கிறாங்க, திருக்குறள் கற்றுக்கிறாங்க, பரதநாட்டியம் கற்றுக்கிறாங்க, யோகா கற்றுக்கிறாங்க சொன்னால் ஆக்டிவிட்டி இருக்கிற அந்த கோயிலோட என்ன சொல்லுவாங்க ஃபங்க்ஷன் வந்து ரோல் வந்து கம்யூனிட்டி பேஸ் ஆயிரும். அது சமுதாயத்துக்குள்ள ஒரு சந்திப்பு இடம் ஆயிருமே தவிர அது அப்படியே எல்லாம் பார்க்குறோம்லாம் கோயில் அப்படின்னு நினச்சிக்க மாட்டாங்க. ஸோ அதை தான் வந்து மாற்றிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் டாக்டர். கோயிலுக்கு பிணையம் போனீங்களா? கோயிலுக்கு போனேன், அடிக்கடி பிணையம் போல ரெண்டு ரதம் இருக்கு உங்களுக்கு. இன்னொரு 2 ரதம் இன்னும் இருக்கு, 2 ரதம். அது எந்த ரதத்தை கும்பிடுவீங்க? எந்த ரதத்துக்கு கூட போயிங்க? வந்து ரதத்தெல்லாம் பிரச்சனை இல்லை, அழகா இருக்கு சரி. ஆமா, முருகர் தான் முக்கியம் நம்மளுக்கு. அவர் இந்த ரதத்துல வந்தாலும் சரி, அந்த ரதத்துல வந்தாலும் சரி. ஓகே டாக்டர், அடுத்த டாபிக் போவோம். இப்ப நம்ம வந்து what you call discrimination, ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். For that we'll take a short break. Yeah, we'll take a short break. கோபி குடிச்சிருவோம். வணக்கம் ப்ராஃப். இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட 2வது இஷ்யூ டிஸ்கிரிமினேஷனை பற்றி பேச போகிறோம். டிஸ்கிரிமினேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாகுபாடு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம். நான் வந்து வீடு ரெண்டில் எடுக்க போனேன், நான் தமிழவனால எனக்கு வீடு கொடுக்க மாட்டுறாங்க. அப்போ எடுத்து சொல்கிறாங்க, அன்றைக்கி பார்த்தா டீ லைஃப்பில் வந்து ஒரு கேஸ், நான் ஒரு இந்தியன்னால எனக்கு வேலை கொடுக்கலன்ட்டாங்க, ஹெச்ஆரில் போய் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு. இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில். ஆனால் இது வந்து இப்போ நடக்கல திரும்ப டாக்டர். இது முந்தைய இருந்துச்சு, ஆனால் முந்தைய வந்து சோஷியல் மீடியாவில் மேசிஃபாக அது வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதனால நம்மளுக்கு தெரியாமல் இருந்தது. பட் இன்னைக்குள்ள சூழ்நிலை, இன்னைக்குள்ள காலகட்டத்தில் வந்து ஆஃப்கோர்ஸ் இப்போ நம்மளுக்கு வந்து சோஷியல் மீடியா இருக்கிறனால நம்மளை வந்து ரீச் பண்ணுது இந்த மாதிரி நியூஸ். ஆனால் இந்த ஐ திங்க் டிஸ்கிரிமினேஷன் வந்து நம்ம காலத்துலேயே இருந்துருச்சு. ஆமாம், நம்ம படிக்கிற காலத்துல இருந்து இருக்கோம், ஸ்கூல்ல இருக்கோம், பட் நம்ம சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம் அதை. பட் இப்போ வந்து பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா, அப்புறம் பிள்ளைங்க பார்க்குது, இந்த இன்னைக்குள்ள சிந்தனை வளர்ச்சினால ஐ திங்க் இட் எஃபெக்டட் தேம். ஸோ அதனால ஒரு சின்ன இது பார்த்தீங்க, ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ரிசர்ச்சில் வந்து இந்தியர்களுக்கு வந்து ஆக கூட டிஸ்கிரிமினேஷன் நடக்குது வந்து வேலை அப்ளை பண்ணுற டைம் இடத்துல 51%. 51% வந்து when they applying for job, definitely அவங்க வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. மலே நாய்க்கரம் எடுக்கிறாங்க, சில இடத்துல சீனவங்க தான் எடுப்பாங்க.
அதில் கிளியராக போட்டுருவாங்க மென்ட்ரின் பேச தெரியணும் அப்படின்னு. நம்ம பிள்ளைங்க யாருமே அப்ளை பண்ண முடியாது. ஸோ நம்ம பிள்ளைங்க ஆல்தோ தே ஆர் குட், பட் அந்த மென்ட்ரின் பாஸ்னால இப்போ இன்டைரக்ட்லி மென்ட்ரினா யார் பேசுவா, முக்கால்வாசி மெஜாரிட்டி சைனீஸ் பேசுவாங்க. ஸோ அந்த வேலை சைனீஸ்க்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். வி ஆக்சுவலி அது நம்ம பார்லிமெண்ட்ல கூட ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷனை செய்யக்கூடாது அப்படின்னு. அப்போ ஸோ ஐ ஹோப் அது வந்து குறைஞ்சிருக்கணும் இப்போதைக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீடு சேவா ரெண்டல் எடுக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி கேரள ரெண்டல் எடுக்கிறதுக்கு நீங்கள் போயிட்டு நான் வந்து இந்த சிவராஜ் பேசுகிறேன் எனக்கு ஏன்னா போலி சேவா வருமானு கேட்டால் இந்தியாக்கா தமிழில் இந்தியா தர பகிலன்னு இது உண்மையில நடந்துகிட்டு இருக்கு. நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது உண்மையில நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் நினைக்கிற பேரை மாத்திங்கன்னா நான் அப்துல்லா பேசுறேன் எனக்கு வீடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாதான் கிடைக்கும் பொருள். நீங்க ஒரு நல்ல பேர் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க தான் அப்ப பட்ஜெட் பிளாகெல்லாம் போட்டுருக்கீங்க. ஸோ என்ன சொல்றேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு. மேபி பிகாஸ் நீங்க என்டையர்லி யூ கேனாட் பிளேம் த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ். பிகாஸ் ஏன்னா நம்ம ஆளுங்களும் சில பேர் வந்து வீடை போய் ரெண்டல் எடுத்து சுத்தம் பண்ணாம ரொம்ப நாசம் அடிச்சு ரொம்ப ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணோட தென் அந்த பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் when they share the past experience to others அது வந்து ஒரு ஃபோபியா வச்சு இந்தியர்கள் தமிழ் கொடுக்க கூடாது அப்படின்னு. இல்ல சொந்த வீடு அந்த மாதிரி பண்ணுவாங்களா? இப்போ ஒரு சேவை எடுத்துட்டு சொந்த வீடு அந்த மாதிரி அசிங்கமா ஒண்ணுமே சுத்தம் பண்ணாம அதனாலதான் சில லேண்ட் என்ன பண்றாங்க ஜெனரலைஸ் பண்றாங்க. இந்தியர் தான் இப்படிதான் இருக்காங்க. இட் குட் பி ஒன்லி வெரி skewed கேசஸ். அது வந்து சில லேண்ட் பார்க்குறாங்க எல்லாம் இந்தியன் இப்படி தான் இருக்காங்க, இப்போ இப்படி கொடுத்து நாங்களே சொந்தமாக சுத்தம் பண்ணோம் அந்த ரிஸ்க் எடுக்க. ஸோ அந்த ஜெனரலைசேஷன் ஹேப்பன்ஸ் நாட் ஒன்லி அமங் தி இந்தியன். சில இது வந்து சொல்கிறாங்க இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, பிளாக்கருக்கு சைனீஸ் கொடுக்கக்கூடாது. ஆனால் இந்தியன் கேஸில் பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபிகல்ட் டு கெட் ரூம்ஸ். ஏன்னா தே ஃபீல் த இந்தியன்ஸ் கேன் நாட் பே த ரெண்ட், தே டோன்ட் கீப் the rooms clean. So and the perception is there. ஆனா நம்ம சொல்லுவோம் நாயக்கனுக்கு வீடு கொடுத்தா சுத்தமா வச்சிருப்போம் அப்படின்னு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா தான் சுத்தமா வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா அடி கூட ஒரு டிக்டாக்ல வந்து அவன் வந்து பேஸ்ட் கண்ட்ரோல் செய்வார். நாயக்கர் மிலே காய். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா நான் போற வீடுலாம் பாக்குறேன்னா தமிழ் வீடு மட்டும் சுத்தமா வச்சிருக்காங்க. நானும் இந்த பேஸ்ட் கண்ட்ரோல் இவ்வளவு நாள் செய்யறேன், நான் வீட்டுக்கு போற தமிழக வீடு எல்லா வீடும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சுத்தமா வச்சிருக்காங்க அப்படின்னு. மேபி நம்ம ஆளுங்க வந்து அவங்க சொந்த வீடு சுத்தமா வச்சுக்கிட்டு மொத்த வீடு சேவை வீடு தான் சொல்லிட்டு நாசம் அடிக்கிறாங்க தெரியல. பட் அது வந்து உண்மையில நடக்கிறது. பட் இருந்தாலும் டாக்டர் ரேஸ் பேஸ் டிஸ்கிரிமினேஷன் வந்து இட்ஸ் ராங், சம்திங் ராங். எஸ்பெஷலி மல்டி எத்னிசிட்டி இருக்கிற இந்த நாட்டில் வந்து அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷன் வந்து தப்பான விஷயம். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லியாக நம்ம வந்து அதை வந்து செய்ய முடியாது. நீ வந்து யூ கேனாட் டிஸ்கிரிமினேட். அஃப்கோர்ஸ் ரைட்ஸ் ஃபைட் பண்ணலாம், பட் end of the day it's their decision. அஃப்கோர்ஸ் லா அப்ளை பண்ணலாம் when you launch a report அது செய்யலாம், பட் that is too extreme. ஸோ சொல்யூஷன் கேட்டிங்கன்னா எப்போ இந்த நாட்டில் வந்து நம்மளாம் ஒன்று, அதுவும் நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்க நம்ம ஆளுங்க வந்து ப்ரூஃப் பண்ணணும். நிறைய ப்ரூஃப் ஒன்று இருக்கு. என்னன்னா எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வீடை அவங்க பத்திரமா பார்த்துக்கொண்டு நாங்கள் தானே சுத்தமாக வச்சிருப்போம், வீடை சுத்தமாக கோலம் போட்டு சாமி கும்பிட்டு வீட்டை அழகா வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கணும். இப்போ பாருங்க ஒரு தப்பான செய்திகள் நியூஸ் லைக் லங்காவில பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் இயர் போல அவங்க வந்து ஒரு ஏபிஎன்பியில் வந்து வீடு கொடுத்து ஒரு குரூப் ஆஃப் இந்தியன் பாய்ஸ் போய் லீவுக்கு போயிருக்காங்க. அங்கே போய் தண்ணி அடிச்சு வீடையை நாசப்படுத்தி ரொம்ப மோசமான சூழ்நிலை வீடியோலாம் எடுத்து போட்டோங்க. அது அப்படியே பரவிருச்சு. நல்ல உருப்படியா நம்ம போய் வீடு சேவை எடுத்த கூட இந்தியாக்கா தமிழ்ன்றுவான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யார் உருவாக்குற? நம்ம ஆளுங்க உருவாக்குறாங்க. ஸோ பட் இருக்கு. மூணாவது கேட்டிங்கன்னா போலீஸ் டீல் பண்ணும் போது எஸ்பெஷலி போலீஸ் கேசஸ்ல வந்து நம்மளுக்கு நிறைய டிஸ்கிரிமினேஷன். ஏன்னா 10 பேர் 10 காடி போகுதுன்னா 2 தமிழம் போனாங்கன்னா டக்குன்னு பாட்டு நம்ம பாட்டி கேட்கறது இந்தியா அப்படி யூரோப்பியமானா அப்படின்னு நம்மளுக்கே ஃபீல் பண்ணோம். என்னையே அது மாதிரி போலீஸ் பாட்டிருக்காங்க. ராத்திரி போகும்போது எங்க போற நீனு, ஐசி எடு, ஃபோன் எடு, காடியில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து பொதுவாக போலீஸ் மத்தியில வந்து ஒரு சிந்தனை தமிழ்னு பார்த்தா ஒரு கிரிமினலை பார்க்குற மாதிரி. அதான் வந்து நான் வந்து எப்போது சொல்லுவேன், 4 தமிழனுங்க வெளியே இருந்தாங்கன்னா அவன் நல்லா படிச்சுன்னா இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்லி அந்த காடியில் உட்காந்து என்ன செய்வான், டப்புனு காடி சாத்திடுவான். அவன் பையன் எதுக்கோ வந்திருப்பான் ஜாமாகத்துக்கு, திருடன் கொண்டாங்க. அந்த மாதிரி ஒரு சிந்தனையை வந்து ஒரு ஃபோபியா வச்சு நம்ம சமுதாயத்தை பார்த்து. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து குறைக்கணும் செய்யணும்னு சொன்னீங்கன்னா படித்த குரூப் எடுக்கேட்டட் குரூப் சொல்லுவாங்க, அவங்க வந்து இன்னும் நிறையா போகணும். ஆனால் வேலையில் வந்து டாக்டர் டிஸ்கிரிமினேஷன் நீங்கள் வந்து
அவாய்ட் பண்ண முடியாத சூழ்நிலை. ஆல்தோ our guys are good, I mean boys and girls are good, நல்ல ரிசல்ட்ஸ், they can speak well compare with other people. அது இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க நம்ம ஆளுங்க, presentation skill, communication எல்லாம் இருந்தோம். just because of the color of your skin அவனுக்கு அது வேலை கிடைக்காது. So I think it's wrong, entirely morally it's wrong. No, definitely it's wrong. You cannot judge being prejudiced, ethnocentric, stereotyping, labeling based on the color of your skin or ethnicity. At the end, what matters most is how do you educate them. They have to mix around with the others to show that, hey, we are not as what is labeled by those days. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெரியோடைப்பிங் என்ன சொல்லுவாங்க, குடிகாரன்னா தமிழன் தானே, எல்லாமே அந்த மாதிரி இருக்காங்களா, அந்த ஸ்டெரியோடைப்பிங் இன்னும் இப்போ வரைக்கும் இருக்கு. ஸோ ஹவு டு யூ ரெடியூஸ் ஆக்சிடென்ட் நடந்தாவே கேட்பாங்க இந்தியா து மபூக்கானு. ஃபர்ஸ்ட் திங், it could be someone else's fault, but the blame is yours. So how do you change? Education is so important among the Indians, especially the families should start that. The values, goes back to religion, values. How do you incorporate, infuse that in your lifestyle to make sure that cleanliness comes first? Second, the way you communicate with the others. Although you feel you're discriminated, but how do you end discrimination? அது கொஞ்ச நேரத்துல நடக்க போறது இல்லை. It takes time. இந்த நல்ல குவாலிட்டி இருந்தோம், ஆனா அந்த பிள்ளை வந்து ஒரு வேலை தேடி போகும்போது அந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து எதிர்பார்த்துச்சு. ஐ மீன் she's having that issue. So அது மனசுல பாதிக்கும் தானே. Of course, அங்க தானே சில நேரத்துல வந்து ஸ்ட்ரெஸ், டிப்ரஸ், மென்டல் ஹெல்த், அப்புறம் நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளவு படிச்சிட்டோம், சிஜிபி could be 4. சோ அந்த பிள்ளை என்ன நடக்கும், நான் தமிழ்னா பொறுத்ததே என்ன தப்பா, நானா கேட்டா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஆர்கியூமென்ட் வந்து. ஆமா. சோ ஐ திங்க் இது வந்து என்னோட பார்வையில வந்து நாட்டுல வந்து இது வந்து அப்படியே ஒரு பழகிடுச்சு, அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம, தெரிஞ்சும் தெரியாத போல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம, ஆனா டெய்லி நடந்துகிட்டு இருக்குது. சோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நினைக்கிறேன் நம்ம லாவை தான் பாய்க்கணும். நம்ம வந்து அந்த ஆன்டி டிஸ்கிரிமினேஷனை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணி அதை வந்து பயன்படுத்தினாதான் நம்மளுக்குள்ள ஒரு ஒற்றுமை வரும். இப்ப பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல டாக்டர், நிறைய விஷயத்துல நான் சொல்லிட்டேன், ரோட்ல போனீங்கன்னா போலீஸ்கார போது நம்மள தான் போட்டோம், 10 பேர் போனா நம்மள தான் போடுறோம். அந்த மாதிரி படிக்க போனாலும் அந்த வாய்ப்பு பிள்ளைங்களை ஸ்கூல்ல இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு. நம்மளுக்கு சில விஷயம் அந்த பிள்ளைங்க வெளியே சொல்ல மாட்டேங்குது. ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆய்வு பண்ணிருக்காங்க, ஆக கூட டிஸ்கிரிமினேஷன் செய்யறது யாருன்னா வாத்தியாருங்க. அண்டா இந்தியா அது 100 வார்த்தை பைப்பாங்க, கே வார்த்தை பைப்பாங்க. சோ அந்த பிள்ளை அப்பயே அந்த ஸ்கூல் பருவத்திலேயே அந்த பிள்ளை மனசுல வந்து இவங்களாம் நம்மள எப்படி பேசுறாங்க. அதனாலதான் டாக்டர் ஐ திங்க் படிக்கிற பிள்ளைங்க என்ன செய்யுங்களா, நீங்க பாத்தீங்கன்னா படிக்கிற காலத்துலயும் நம்ம பிள்ளைங்க கூடயே தான் சுத்திக்கிட்டு இருக்குங்க ஒரு குரூப் தமிழ் பிள்ளைங்க. யூனிவர்சிட்டி போனாலும் பாலிடெக்னிக் போனாலும் அதே குரூப். ஏன்னா அது ஸ்கூல்லயே ஆரம்பிச்சிருச்சு. அது இது என்னன்னா நம்ம வந்து மித்த எண்ணம் நம்மள வந்து மட்டத்தட்டாங்க, நம்ம என்ன தான் நம்மள வந்து பாதுகாப்புது அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே அந்த மைண்ட் செட்லயே வளர்ந்து போறதுனால தான் அவங்க வந்து இந்தியா லைவ் சமூக போயிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் அது வந்து ஸ்கூல் டீச்சருங்க அது செய்யறது சரியான தப்பு. பேரண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் கிடைச்சி பிள்ளைங்க வந்து அந்த மாதிரி செஞ்சு சொன்னா உடனே ஆக்ஷன் எடுக்கணும். போய் ரிப்போர்ட் பண்ணுங்க, போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி உடனே ஆக்ஷன் எடுத்து அந்த டீச்சரை வந்து அந்த இடத்துல இருந்து மாத்தினாதான் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை வரும் படிக்கிறதுக்கு. இது டிஸ்கிரிமினேஷன் வந்து லைட்டா எடுத்துக்கூடாது. ஏன்னா இந்த டிஸ்கிரிமினேஷன் தான் அதுங்களுக்கு டிப்ரெஸ் ஆகி கடைசியில தற்கொலை போன்ற அளவுக்கு சொசைட்டி மேல ஒரு வெறுப்பு வந்து தூரமாகி இல்ல சில நேரத்துல அதனாலே டிமோட்டிவேட் ஆகுறாங்க. ஆமா, கல்வி வந்து பாதிக்கலாம். பெர்ஃபார்ம் பண்ண பிள்ளைங்க வந்து சடன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் become underperformance because pressure in school by certain teachers. So நினைக்கிறேன் it goes back to the family to know the children what's happening in school, in university, whether they are discriminated. And also நீங்க சொன்ன மாதிரி we have to enforce law must put upfront. சட்டத்தை வச்சுதான் அதை நம்ம வந்து குறைக்க முடியும். என்டையர்லி ஸ்டாப் பண்ண முடியாது, பட் குறைக்கலாம். பட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இடையில பாத்தீங்கன்னா நவீன் ஒரு பாய் ஒரு மாணவர் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு, நல்ல ஸ்பீச் கொடுத்தாரு. என்னன்னா வாய்ப்புகள் வந்து யூனிவர்சிட்டிக்கு போற இந்தியர்கள் பிள்ளைங்களோட வாய்ப்புகளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. தட் இஸ் ஆக்சுவலி a kind of discrimination, but systematically planned and executed என்ன சொல்லுவாங்க டிஸ்கிரிமினேஷன். அது வந்து அரசாங்கத்திலேயே
அந்த பாலிசி லெவல்லே செஞ்சு ஒரு டிஸ்கிரிமினேஷன் தான் பார்க்கப்படுதா இன்னைக்கு நம்ம வந்து கல்வியில எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி போகும்போது நல்ல மாணவர்களுக்கு கிடைக்காது, மித்த இனத்துக்கு மாணவர்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கும், அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இது போகும்போது பிள்ளைங்க பார்க்குது, என்ன நம்ம நல்லா படிச்சுக்கோ, நம்மளுக்கு கிடைக்கல, நாங்க பிரைவேட் போறதா இருக்கு, அவங்க மார்க்ஸ் குறைவா இருக்கு. பட் அது வந்து சிஸ்டம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து போராட்டம் தான். டெய்லி நம்ம போராடிக்கிட்டு கேட்டுக்கிட்டு நம்ம வந்து வேற வழி இல்லாத சூழ்நிலை, நம்ம வந்து நம்ம உரிமைக்கு போராடிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை வருது. பட் எனக்கு நம்பிக்கை இருக்கு, இவென்ச்சுவலி ஒரு நாள் அது நிச்சயமா மாறும். ஏன்னா நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சிச்சிங்கன்னா வாழ்க்கையில நல்லா நிச்சயமா வந்துடலாம். டசன்ட் மேட்டர் இந்த யூனிவர்சிட்டி இல்லாட்டி வேற யூனிவர்சிட்டி உங்களுக்கு கிடைக்கும், வாழ்க்கையில எப்படியாச்சும் முன்னேறி வந்துடலாம். எப்படியாச்சும் உதவி வந்து அந்த 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 பரம்பஞ்சமே என்ன சொல்லுவாங்க, ஒரு யூனிவர்சிட்டிலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் யூ, நீங்க வந்து நல்லா வந்துடலாம். So don't give up. நம்மளும் எதிர்பார்ப்பு. நீங்க யூனிவர்சிட்டி போகும்போது you face the same discrimination. I face the same discrimination. நம்ம எல்லாமே இது கடந்து வந்தோம். But we made it. அந்த மாதிரி தான். So maybe among the university students themselves, they should meet or build networking to strengthen the relationship among them, to look into the real problem among the Indians, among the graduates. So how to tackle the issues. Meet often, maybe yearly, do a symposium. நினைக்கிறேன் நம்மளும் அதை பிளான் பண்ணிருந்தோம் இடையில. Let them come up. முந்தி நிறைய இருந்துச்சு, என்கேஜ்மெண்ட் ரொம்ப இருந்துச்சு, முந்தி நிறைய இருந்துச்சு. பட் இப்ப அது குறைவாச்சு. நீங்க சொல்ற மாதிரி நல்ல ஒரு இது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் கேட்டு யூனிவர்சிட்டியில இருக்க மாணவர்கள் வந்து மாணவர் தலைவர்கள் வந்து ஐ திங்க் நீங்க வந்து யூ ஹேவ் டு வொர்க் டுவர்ட்ஸ் தட் என்கேஜ்மெண்ட். You can call it anything like that. என்கேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட், யூ ஆல் மீட், டிஸ்கஸ், உங்க குரலை வந்து வெளிப்படுத்துங்க. அப்பதான் வந்து போய் சேரும் மக்கள்கிட்ட பேச. Maybe you want to organize it in the capacity of senator. Why not? Why not bring it as a big symposium among the Indian association in university? What is the real issue? Different universities have different issues. Then in the school level, maybe among the teachers, gather some teachers, what is the real issue நடந்துருக்கு. சில இதில் பார்த்தீங்கன்னா if they are discriminated when they go to the Indian teacher themselves are not supportive. பரவாயில்ல விட்டுரு, இது நடக்குது தானே, இது வந்து ஒரு என்னது ஏற்றுக்கோ, ஒன்றுமே ஒரு ப்ராப்ளம் இல்லாத மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து how do we change அந்த மைண்ட் செட்? அதுதான் வந்து ப்ராப்ளம் ஆரம்பமே. ஒண்ணு நடந்துருச்சு, தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம வந்து வெளிப்படுத்தணும். அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து அதுக்கு வந்து யூ மஸ்ட் புட் a full stop. அப்பதான் வந்து அது ஒரு பாடமாகும், லெசன். இப்ப பாருங்க, இடையில வந்து கபாலபத்தாஸ்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். இப்ப நான் கூட பார்லிமெண்ட்ல கேட்டிருந்தேன் நேத்து. அதுக்கு வந்து அவங்க மந்திரி வந்து அமைச்சர் வந்து பதில் கொடுத்திருந்தாங்க. நாங்க சொன்ன அந்த ஆபீசர் நீ நடவடிக்கை எடுக்காம இருந்தீங்கன்னா இது வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம். இன்னைக்கு கபாலபத்தாஸ் நடக்குது, நாளைக்கு தைப்பிங்ல நடக்கும், நாளைக்கு ஜோஹர்ல நடக்கும், எல்லா இடத்துல நடக்கும். ஸோ இம்மிடியட்லி என்ன சொல்லிட்டாங்க, அவங்க வந்து அந்த இன்சிடென்ட் முடிஞ்சோடைய அமைச்சர் வந்து அந்த ஆபீஸரை வந்து வேற இடத்த மாத்திட்டாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர். ஸோ ஓகே, ஒரு அளவு ஒரு ப்ராப்ளம் சால்வ். ஹோப்ஃபுல்லி அது அவங்க போய் அந்த இடத்துல அது செய்யாம இருந்தா சரி. அன்லஸ் கிளாந்தான் திருங்கானோ கிடா செட் போயிட்டாங்கன்னா தென் இஷ்யூ இல்லை. கிடா கூட நம்மளால இருக்காங்க. ஸோ பட் இந்த மாதிரி மைண்ட் செட் உள்ள கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. ஐ எம் டெல்லிங் யூ, நாட்டில் வந்து சிவில் சர்வன்ட் நிறைய பேர் இந்த மைண்ட் செட்ல இருக்காங்க. அது நீங்க வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை அது. ஏன்னா அது வந்து அந்த மாதிரி இன்டாக்ட்ரினேட்டட், அது வந்து அவங்க மனசுல வந்து பதிஞ்சு சின்ன வயசுல இருந்து ட்ரெயின் பண்ணி மைண்ட்ல வந்து ஒரு அவங்க இனவெறியோட இருக்காங்க. எங்க சமுதாயத்துக்கு தான் வரணும், எங்க சமுதாயத்துக்கு சேர்க்கணும், செய்யணும். ஸோ அதை நம்ம ஃபைட் பண்ணணும். அதுக்கு நம்ம எதிர்ப்பு காமிக்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்க ஓக்கலா இருக்கணும், நீங்க தைரியமா இருக்கணும். இல்ல வந்தோட பரவாயில்ல, இது எப்போதும் நடக்குது தானே, நீங்க சொல்றது கரெக்ட் இல்லை. ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் அப்படிதான், பரவாயில்ல எப்போதும் நடந்துட்டு இருக்குது தானே விட்டுட்டாங்க. அன்டில் ஒரு நாள் வந்து பிடியில பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் வந்து இந்த விளக்கமாறா இல்ல தூங் சம்பா எடுத்து ஒரு பையனை அடிச்ச பிறகுதான் அந்த இஷ்யூவே பெருசா ஆச்சு. ஆனா அது போய் விசாரிக்கும் போது எப்போதுமே நடக்குமா, அந்த டீச்சர் அங்க ஒரு இந்தியன் டீச்சர் சொல்லுவாங்களா, பரவாயில்ல எப்போதும் நடக்கிறது தானே விட்டுருங்க அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து பிரச்சனைக்கு அஸ்திவாரமாய் புதிய பிரச்சனையாயிருது. The role of headmasters, principal also is important. How do you manage the school, if in the school level, the university level, supporting system. அதனால நினைக்கிறேன் அந்த networking among the students, if they are afraid to come and tell the lecturers, because some lecturers have that attitude. So how do you change that mindset, attitude? If you have problem, go and talk.
how to find a solution, not create another problem. நீ பார்த்தீங்கன்னா அதே அதாவது பரவாயில்ல நடந்துகிட்டே இருக்கு விட்டுருவோம்னு ஒருத்தர் சொல்லியிருந்தா அந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். ஒரு கல்ச்சர் ஆயிரும். ஸோ அது வந்து நம்ம விடக்கூடாது. இதுக்கு மேலே hopefully they find some platforms how to stop the discrimination. To really stop the issue. Yeah. சும்மா ஒருத்தர் வருவார், ஒரு கேமரா தூக்கிட்டு வருவாரு, இந்த பிரச்சனை இருக்குன்னு ஒரு ஆர்ப்பாட்டப்படி அதை பண்ணிட்டு அவர் வியூவர்ஸ் ஏத்திட்டு அந்த பிரச்சனை அங்கேதான் இருக்கும், தீர்வு காணாது. ஸோ லுக் ஃபார் ப்ராப்பர் சொல்யூஷன். ஒரு அந்த ப்ராப்ளமுக்கு ப்ராப்பர் சொல்யூஷன் யூசிங் அ ப்ராப்பர் வே பிளாட்ஃபார்ம் டு கெட் அ சொல்யூஷன். டெஃபினெட்லி ஐ திங்க் இப்போ இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நியூஸ் வில் ஸ்ப்ரெட் வெரி ஃபாஸ்ட். சேம் டைம் ஸோ அது வந்து சொல்யூஷனும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ வேற என்னாச்சும் இருக்கா டாக்டர்? நீங்க தற்கொலை பத்தி பேசணும், நல்ல ஒரு டாபிக். நம்ம இளைஞர்கள் நீங்க இதெல்லாம் செய்யறது வந்து ஃபார் கம்மிங் ஜெனரேஷன், இந்த ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு அவங்க வந்து நல்லா இருக்கணும். இந்த தற்கொலை பண்ணிக்கிட்டு அவங்க உயிரை வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. இந்த நாட்டுக்கும் சரி இந்த சமுதாயத்துக்கும் சரி நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும். இந்த நாடும் சரி குடும்பமும் சரி சமுதாயம் சரி உங்களை நம்பி இருக்கு. இந்த வரக்கூடிய ஜெனரேஷன், ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஜெனரேஷன் அப்படியே போச்சு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரேஷன் அப்படியே போச்சு. என்ன ஆச்சுன்னா கேங்ஸ்டரிசம், ட்ரக்ஸ், ட்ராப் அவுட்ஸ், அப்படியே ஒரு நெகட்டிவ் சைட்லயே போயிடுச்சு அப்படியே அந்த ஒரு ஜெனரேஷன். ஸோ இந்த வரக்கூடிய ஜெனரேஷன் வந்து தலைமுறை வந்து நல்ல சாலிடா இருக்கணும். ஆனா நான் பாக்குறேன் நிறைய ப்ரோக்ரஸ் இருக்கு. நிறைய பேர் கிராஜுவேட் இருக்காங்க, டிகிரிமா பேசுறாங்க, ஒரு சொந்த முயற்சி பண்றாங்க. ஈவன் டாக்டர் டிக்டாக்லயோ சரி இந்த சோசியல் மீடியால பார்க்க நிறைய பெண்மணிகள் சிறு வயசு சரி வயசானவங்களும் சரி முயற்சி பண்றாங்க. அது வந்து நம்ம அப்லோட் பண்ணோம். we have to give credit to them because they are trying to do something. சொந்தமா பிசினஸ் செய்யறோம், சொந்தமா காடி வாங்குறாங்க. அதை நம்ம போயிட்டு மட்டம் தட்டிக்கிட்டு அவங்கள பூலி பண்ணிக்கிட்டு யூ ஆர் டாக்கிங் அபவுட் டிஸ்கிரிமினேஷன் அமாங் ரேசஸ். பட் சொந்த ரேஸ்லயே நம்ம அது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை முதல்ல நிப்பாட்டணும். நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் மொத்த இனத்துக்கு. தமிழங்களா வாழ்ந்தா இந்த நாட்டுல வந்து தமிழ மாதிரி வாழணும்டா, நல்லா படிக்கிறாங்க, நல்லா பிசினஸ் செய்யறாங்க, அந்த மாதிரி கொண்டு போனாதான் இந்த சமுதாயத்துல இந்த நாட்டுல வந்து நமக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். இல்லைன்னா நீங்க வீடு ரூம் ரெண்டலுக்கே உங்களுக்கு கிடைக்காம போயிடும். யூ டோன்ட் டாக் அபவுட் பையிங் ஹவுஸ் whatever, ரூம் ரெண்டல் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ நம்மளோட எதிர்காலம் நம்ம தலையெழுத்து சமுதாயத்தும் நம்ம கையில தான் இருக்கு. நீங்க தான் மாத்தணும். Maybe in future, maybe after the 10th episode or 20th, when we start to invite, we call the role models. Right. So they can talk to the viewers, their experiences, how they came up. So maybe we need them to be the focus point after this, the intergenerational issues. நம்ம வந்து பிளான் பண்ணிருக்கோம். we try to 10th எபிசோட்ல earlier நம்ம சொன்னோம் நம்ம 15 பட் நம்ம 10th எபிசோட்ல வந்து we try to bring in a guest. ஒரு நாள் ஒரு வாட்டி ஒரு பிசினஸ் ஒரு ஐக்கனை கொண்டு வருவோம். தென் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஐக்கனை கொண்டு வருவோம். நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் we bring ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஒரு லீடர்ஷிப் உள்ள ஸ்டூடெண்ட் கொண்டு வருவோம். இல்ல ப்ராப்ளமேட்டிக் கொடுத்தா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், ஏன் அப்படி செய்யறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரி நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், சனாசினியை வந்து நீங்க வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதே சமயத்துல அந்த நோட்டிபிகேஷன் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு இது சனாசினியை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நாங்க வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும்னு பாக்குறோம், பேசணும்னு பாக்கணும். இந்த சமுதாயத்துல வந்து ஒரு விழிப்புணர்வை உருவாக்குறதுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா உருவாக்குறதுக்கு தான் நாங்கள் செய்யறோம். அது மறுபடியும் நன்றி டாக்டர். என்ன சொல்லுங்க செய்யறதுக்கு நீங்க maybe we'll meet up in the next episode. அடுத்த நெக்ஸ்ட் எபிசோட் 8 சந்திக்கிறதுக்கு அது வரைக்கும் நம்ம வந்து ஆய்வு பண்ணி என்ன மக்கள் என்ன சொல்றாங்க, என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த டாபிக். Thank you. நன்றி, வணக்கம்.